இந்தா குடி. தேங்க்ஸ். அப்பான்னா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? அப்புறம் எப்படி நீ அவரை விட்டுட்டு இங்க இருக்க? அது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அம்மாவையும் ரொம்ப பிடிக்கும். ஓ, அந்த வீட்ல இருக்கும்போது அம்மாவை மிஸ் பண்ணேன். இப்போ இங்க வந்ததும் அப்பாவை மிஸ் பண்றேன். அவங்க 2 பேருக்குள்ள அப்படி என்ன சண்டைன்னு தெரியல. திடீர்னு பிரிஞ்சுட்டாங்க. மதர், நீங்களாவது அம்மாவுக்கு சொல்லலாம்ல? உங்க அம்மா ரொம்ப பிடிவாதமா இருக்கா. ஒரு முடிவு எடுத்துட்டானா யாருக்காகவும் அவ மாத்திக்க மாட்டா. யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்களா? நான் அப்பாவை மட்டும் இல்ல, ஃபேமிலியவே ரொம்ப மிஸ் பண்றேன். ஆனா அம்மாவை விட்டுட்டு போகவும் கஷ்டமா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. உங்க அம்மா மனசு மாறும். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. சாக்லேட் சாப்பிடு, சாப்பிடு. நான் ஓபன் பண்ணி தரவா? குடுமா. ஸ்ருதி, நீ இங்கதான் இருக்கியா? சும்மாதான் உன் பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரா இருக்கா. இந்த சின்ன வயசுலயே ரொம்ப மெச்சூர்டா பேசுறா. இவளுக்கு தெரியாத விஷயமே இல்ல போலயே. குட் கேர்ள். ஆமா, ஸ்கூல்லயும் எல்லாத்துலயும் அவன் நம்புவான். ஓ, சூப்பர் ஸ்ருதி. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் ஆபீஸ் ரூம்ல இருக்கேன். பிரில்லியன்ட் கேர்ள். அம்மா என்ன சொன்னாங்க? சாக்லேட் கொடுத்தாங்க. வேற? நீங்க சின்னவளா இருக்கும் போது உங்களை யார் இங்க கூட்டு வந்தாங்க, அப்புறம் உங்களை எப்படி பாத்துக்கிட்டாங்கன்னு எல்லாத்தையும் சொன்னாங்க. நீங்க ரொம்ப சமத்து பண்ணாமே. ஆசிரமத்துல எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பியாமே. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நானும் உன்ன மாதிரி நிறைய சுட்டித்தனம் பண்ணிருக்கேன். சரி வா, பிரேயர் ஹாலுக்கு போலாம். அம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? என்ன ஸ்ருதி? எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குமா. நீ கூட இருக்க, அப்புறம் அந்த பாட்டி இருக்காங்க. இங்கேயே நிறைய தாத்தா பாட்டி குழந்தைங்கலாம் இருக்காங்க. விளையாடுறதுக்கு, கதை பேசுறதுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. பொய் சொல்லாத ஸ்ருதி, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ எப்பவுமே உன் வீட்டுல இருக்கதான் ஆசைப்படுவ. இங்க இருக்கிறது கஷ்டமா இருந்தாலும் அம்மா கூட இருக்கணும்னா அதை பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். பழகிக்கோ ஸ்ருதி.